நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போது ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக ப்ராஃபிட்டே காமிக்கலைங்க. நாங்கள் காமிக்கலைன்னா வரலை இல்லை, அதனால் நாங்கள் காமிக்கலை. புரியுதா? இப்போ மகர ராசி என்பவர்களே, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகவோ, அல்லது ஒரு சில ஜாதகர்கள் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸாக இந்த மகர ராசி என்பவர்கள், நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி தான், இல்லை நார்மல் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி தான், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், பெருசாக ஒன்றும் சேமிப்பு இல்லை. சேமிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, கடன் வாங்காமல் இருந்தால் போதும். வாங்கின கடனை கொடுக்க முடியல. நிறைய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுக்கெல்லாம் சீர்காழியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, மயிலாடுதுறை அந்த சைட்லேருந்து, நல்லா போயிட்டு இருந்தது சாமி, டீ கடையும் ஒரு ஹோட்டலும் வச்சுருந்தேன், சூப்பராக போயிட்டு இருந்தது, திடீர்னு அப்படியே டவுன் ஆகிடுச்சு, ஏன்னே தெரியல. அதே இடம் தான், அதே பஸ் ஸ்டாண்டு தான், அதே பீப்புள்ஸ் தான், ஆனால் டோட்டலாக இல்லை. அதான் டைம். அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் நம்பி முதலீடு செய்த சில விஷயங்கள், புரியுதா மகர ராசி என்பர்களே? இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, சின்ன சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம்,
அதாவது குடும்ப பெண்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சாரீஸ் பண்ணுறதோ இல்லை நகைகள் பண்ணுறதோ. அதே போல் இன்வெஸ்டர்ஸ், மெயினாக பெரிய அளவில் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது. ஷேர் மார்க்கெட்லாம் போட்டு நிறைய மகர ராசி அன்பர்கள் நிறையவே மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க மட்டும் போட்டால் பரவாயில்ல, தெரிஞ்சவங்க, ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வாங்கி போட்டு மொத்தமாக லாஸ் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில். அன்றைக்கெலாம் ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் மிஸ் பண்ணிடுச்சு ட்ரேடிங்கில். ஓன்னு அழுது. அப்போ மகர ராசி என்பதிலே கடந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், ரொம்ப மோசமாக இருந்திருக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம கஷ்டத்தை பற்றியே பேச வேணாம், நல்லதை பற்றி பேசுவோம். பாசிட்டிவான விஷயத்தை, சந்தோஷத்தை மட்டும் நம்ம பகிர்ந்துப்போம். கஷ்டமே நமக்கு வேண்டாம். ஏன்னா உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும், அமெரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், சம்திங் UK, US, எங்கே இருந்தாலும் சரிதான், ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மன், UAE. ஸோ நீங்கள் எந்த நாடுகள், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், ஸோ எந்த நாடுகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நமக்கு அது கவலை இல்லை. அப்போ பாருங்கள், மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஜாபுக்கு போகக்கூடிய பீப்புள்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஏஜ்டு பீப்புள்ஸாக இருக்கலாம், ரிட்டையர்ட் பர்சன்ஸாக இருக்கலாம். ஸோ மெயினாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே போல் கிரிப்டோ கரன்சி, இன்னும் அதெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் மெயினாக லாபத்தை கொடுக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான், நல்ல குரு உங்களை பார்க்குறாரு. 3-12க்கு உடையவராக இருந்தாலும் அதை பாவத்தை இங்கே கொண்டு வராதிங்க. மகர ராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27க்கான இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் கம்பெனிகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியவங்க, டீலர்ஷிப் எடுத்து நடத்தக்கூடியவங்க, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ யாராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இல்லை ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், சின்ன சின்ன கடைகள், நிறுவனங்களாக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், அப்போ யாராக இருந்த விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மகர ராசி என்பதிலே டோட்டலாக உங்களுக்கு நல்லா இருக்குது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது சாமி, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் சாமி, எனக்கு இது ஜெயிக்குமா சாமி அப்படின்னு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் நல்லா தான் இருக்கும், கவலையே வேணாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஸ்டின் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள்.